ஓம் நம சிவாயம். டேய் இட்டீஸ், ஓம் நம சிவாயம். 46வது கிரிவலங்க. தம்பிக்கு 17வது கிரிவலம். ஓம் நமச்சிவாயம் சொல்லுப்பா. சிவா சிவாய நம. ஓம் நம சிவாயம். ஓம் நமச்சிவாய. மக்கள் கிரிவல பாதையில எல்லாம் தொடங்கிட்டாங்க. 1:50க்கு கிரிவலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்று பௌர்ணமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள யாரு என்ன கொஞ்சம் எடுக்குறியா? எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பரம்பொருள் நாமத்தை தீர்த்து பாடினோ. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சை எடுப்பது எவ்விடத்தில் பெரும் சூத்திரம் உள்ளது உன்னிடத்தில் பெரும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா எதுவென்று சொல்வேன். நம்மையாருக்கு அரோகரா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் பணமுடனும் வளமுடனும் நிம்மதியுடனும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் நிம்மதியாக வாழ நம்ம அருணாச்சல ஈஸ்வரர் தான் எல்லாத்திற்குமே மூல காரணம். ஆதி முதல் அந்தம் வரை சிவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பார்கள். பாருங்கள், அசைந்து இது வளத்திலும் பலம். கிரி பலம் மக்களுடைய பலத்தை காட்டும் பலம். நம்ம கிரி பலம். கண்டிப்பா நம்ம படுற அவஸ்தை எல்லாம் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. நீ 10 ரூபா சம்பாரிச்சு 1 ரூபாய்க்கு நல்ல காசுல செலவு பண்ணாலும் நம்ம சிவன் ஏத்துக்குவாரு. சிவனுக்காக வாழும் மனிதர்களை பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு 30 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அத்தனை பேரும் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த எல்லையை தொட முடியும். ஒரு பக்கம் முடிச்சு போறாங்க. எல்லா ஊர்ல இருந்தும் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1:50க்கு ஸ்டார்ட் ஆகி இப்ப 3:40க்கு தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ணாமலை நிதிஷ் சாரும் வந்திருக்கிறாரு. அண்ணாமலையாரு கண்டிப்பா நம்ம கேப்டன் நடத்தும் செப்டம்பர் 9 மாநாடு. அவரு சிவனா அவதரிச்சு அந்த மாநாடை நடத்தி கொடுப்பாரு. ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே வீண் போனதில்லை. அவர் தொட்டு கல்வி தொகையா இருக்கட்டும், கல்யாணம் ஆகட்டும், ஒரு பெண்களுக்கு கொடுத்த தையல் மிஷின் ஆகட்டும், அப்படி கொடுத்தவங்க எல்லாருமே வாங்கி சிறப்பற்று அவரை நினைச்சு அழுதுகிட்டு தான் இருக்காங்க. என் உள்பட உண்மையாலுமே கட்டழகு பெட்டகம், பொட்டு வச்ச ரத்தினம். 18 கிரிவலம் நான் வேண்டினேன். ஆனா இன்னைக்கு அந்த கிரிவலத்துல வந்த சிவனா மாறி கேப்டன் ஆலயமா மாறிடுச்சு. நான் என்னைக்குமே நன்றி மறக்கவே மாட்டேன். என் பிள்ளையும் தூக்கி, உன் பையன் இவ்வளவு அழகா இருக்கானே, என் மார்க்கெட்டை உடைச்சிருவேன்னு சொன்னாரு. ஐயா, நாங்க 3 மாசம்தான் ஆகுது என் பையனுக்கு. இப்படி சொல்றீங்களா ஐயா? எங்களுக்கு காடே வேணான்னு போனேன். ஆனா அதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப கண்டிப்பா நம்மளால அவரை நினைக்காம இருக்கவே முடியாது. அப்படி ஒரு தங்க மனசுக்கு சொந்தக்காரரு அவர் பையனை கண்டிப்பா இந்த தமிழகம் ஏற்று
ஒரு நாள் சிஎம்மா அரியணையில விஜய பிரபாகர் உக்காரும். நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். தெய்வம் முன்னாடி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் ஆலயமா இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்வோன்ற பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு இன்று அவரின்றி ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடை சிறப்படைய வைக்கணும். கண்டிப்பா தமிழ் சினிமா உலகம் பெரிய இடத்தை தொடணும். நான் சொல்றதெல்லாம் பலிக்கணும். நன்மையே நடக்கணும். எந்த கெட்ட சக்தி வந்தாலும் தீய சக்தி வந்தாலும் என் சிவனுக்கு முன்னாடி எல்லாருமே சில்லியா போகிற மாதிரி சின்ன பிரச்சனைகள் கூட இல்லாம எல்லாரும் நல்லா நிம்மதியோட வாழணும். அண்ணாமலையாரே, என்னோட 66வது கிரிவலம், என் பையனுக்கு 17வது கிரிவலம். எல்லாரும் ஒரு தேவைக்காக தான் நம்ம சிவனை வேண்டுறோம். கண்டிப்பா அந்த தேவைகள் பலப்படும், வளப்படும். கண்டிப்பா பெரிய பக்க பலத்தோட இருக்கும். சிவமா இருக்கிறப்ப இந்த வளமெல்லாம் கிரிவலமா மாறி அவரோட தோலுக்கு மாலையா மாறுறதுக்கு இந்த அண்ணாமலையார் அந்த மாலையை நமக்கு திருப்பி போடுவாரு. பாருங்க, ஏதோ ஒரு தேவைகளை வச்சுக்கிட்டு மக்கள் இவ்வளவு மழையிலையும் புயலிலையும் மன நிம்மதிக்காக, குடும்பம் செழிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒவ்வொரு மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல இன்றைக்கு மக்கள் வந்து நடக்கிறாங்க. உண்மையாலுமே பிரம்ம முகூர்த்தத்துல இந்த 3:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் எது கேட்டாலும் சிவன் கொடுப்பாரு. எனக்கு வந்து இந்த 46வது கிரிவலத்துலதான் பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அதிசயம்தான். எப்பயும் 6 மணிக்கு ஆரம்பிப்போம், அப்படியே போய்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு 1:50க்கு ஆரம்பிச்சதால இன்னைக்கு எல்லாருமே லக்கி பர்சன், அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு விஷயத்த நம்ம வேண்டப்ப அவங்களோட எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறி அவங்களோட வசதிக்கும் வாய்ப்புக்கும் அமைதிக்கும் அன்புக்கும் ஏற்ப நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஒரு நல்லவனா, ஒரு உள்ளவனா, ஒரு உத்தமனா, ஒரு பக்தனா இருந்தா மட்டும்தான் இந்த வளத்துல எல்லாம் கண்டிப்பா பயணிக்க முடியும். கிரிவலத்துல நம்ம கலந்துக்க முடியும். அண்ணாமலையார் அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுப்பதை சொல்லி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பார். சொல்லி கொடுப்பவன் மனிதன், அள்ளி கொடுப்பவன் இறைவன் என்பதை கண்டிப்பா நிறைய விஷயங்களை நான் உணர்ந்திருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்த கிரிவலம் பவர் எல்லாருக்குமே விடிஞ்சு அவர்கள் வீட்டுக்கு போகும்போது சிவன் கூடையே போவார் என்பது ஐதீகம். அந்த ஐதீகம் கண்டிப்பா படும். தென்னாடுடைய என் சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி. மக்கள் அமைதியாக வெள்ளமென புறப்பட்டு போவதை பாருங்கள். பௌர்ணமி வீட்டில் பார்த்தேன் 8:30 மணிக்கு. மழையின் காரணமாக எங்கோ ஒளிந்திருக்கிறார்கள், வருவார். வீடியோ எடுக்கிறியா? ஃபுல்லா வந்துட்டேனா? கேமரா ஃபுல்லா வரும்.
சிவா சிவாய போற்றியே நமச்சிவாயம் போற்றியே பரம்பொருள் உன் நாமத்தை சிரம் குவித்து வேண்டினே. யாரு இவன் கல்ல தூக்கி போறானே, கல்ல போல தூக்கிக்கிட்டு லிங்கத்தை தானே தூக்கிட்டு போறானே. கண்ணு ரெண்டும் போதல கை ரெண்டும் ஓடல. ஆமாங்க, திருவண்ணாமலை தீபத்துக்கு அக்கா சுகந்தி அக்கா தம்பியோட நித்தீஷோட வந்திருக்கிறேன். அண்ணாமலை நித்தீஷுக்கு சப்ஸ்கிரைப் கட் பண்ண. யோகி ராம் சூரத் குமார் ஆசிரமம் செல்லும் வழியில இருக்கிற பிள்ளையார் கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். நம்ம சோழர் காலத்துல இருந்து இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துறதா ஒரு பெரிய சித்தர் சொன்னாரு. ரொம்ப பவர்ஃபுல். கண்டிப்பா மாட்டுக்கும் தீனி போட்டாச்சு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ற அவத்திக்கரையை வாங்கி கொடுத்து விட்டாச்சு. அண்ணாமலையாரின் அற்புதங்களில் பசுமாடு ரொம்ப முக்கியம். பசுவின் பிற்பகுதியில தான் நம்ம ஜாதக சகாதேவனே அமைந்திருக்கிறார் என்பது புராண கதைகள். அது உண்மையும் கூட.